ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பாரம்பரியமான முறையில் பானையில் தைப்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தான் உங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆகி நீங்கள் முதல் தடவை பொங்கல் செய்ய போகிறீங்க அப்படின்னாலோ, இல்லை இந்த வருஷம்தான் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய துணை இல்லாமல் தனியாக நீங்களே பொங்கல் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் 10 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பொங்கல் பானை ரெடி பண்ணுறதுலேருந்து பொங்கல் வச்சு முடிக்கிற வரைக்கும் முக்கியமான 10 விஷயங்கள் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வருஷம் ஈஸியாக நீங்களே பொங்கல் வச்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த பொங்கல் ரெசிபி செய்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 1, நம்ம பொங்கல் பானையை ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் மண் பானையோ இல்லை இந்த மாதிரி வெண்கல பானையோ இல்லை சில்வர் பானை எது யூஸ் பண்ணாலும் அந்த பொங்கல் பானையை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொட்டெல்லாம் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து பொட்டு வைப்பாங்க, சில பேர் வந்து பட்டை கூட போடுவாங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் பட்டை போட்டாலும் சரி, இல்லை வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக பொட்டு மஞ்சள் குங்குமத்தில் வச்சாலும் சரி, ஒத்தப்படையில் இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் பொங்கல் வந்து நம்ம கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீளமான கைப்பிடி உள்ள ஏதாவது ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இல்லைன்னா நமக்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி உடனில் நம்ம கரண்டி வச்சுருப்போம், இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற கரண்டிகளை விட இது பொங்கல் கிண்டுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் பொங்கல் டைமில் நமக்கு மஞ்சள் கொத்து கிடைக்கும். அந்த மஞ்சள் கொத்தை வாங்கி இந்த பொங்கல் பானையில் கட்டிட்டு நம்ம வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ எனக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது மஞ்சள் கொத்து கிடைக்கல, அதனால நான் உங்களுக்கு ப்ளைனாக காமிச்சிருக்கேன். இப்போ டிப் நம்பர் 2, அரிசி, பருப்பு, அப்புறம் வெல்லம், இதோட ரேஷியோ அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ அரிசி வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. பொங்கல் பச்சரிசின்னு கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க. இது 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 கப்புக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு. வெல்லம் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அளந்துக்கோங்க. 1 கப்பு நம்ம அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதே கப்பில் 2 கப் அளவுக்கு வெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு வெல்லம் போட்டிங்கன்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும். வெல்லம் வந்து நான் கொஞ்சம் டார்க்கான வெல்லமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொங்கலுடைய கலர் நல்லா டார்க்காக கிடைக்கும் பார்க்குறதுக்கு. அதே சமயம் இந்த மாதிரி பாகு வெல்லமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அச்சு வெல்லம்லாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ அரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு, வெல்லம் 2 கப்பு, இதுதான் ரேஷியோ. இப்போ டிப் நம்பர் 3, நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் பாகு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெல்லத்தை அப்படியே நம்ம பொங்கலில் சேர்த்தோன்னா வெல்லத்தில் ஏதாவது மண், தூசி, கல் ஏதாவது இருந்துருச்சுன்னா நம்ம பொங்கல் மொத்தமும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை வந்து முதல்ல கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கோங்க, அந்த மண் தூசிலாம் போகிறதுக்காக. இப்போ வடிகட்டின பிறகும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த வெள்ளைப்பாகு இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது. இப்படி தண்ணியாக இருக்கும்போது நம்ம பொங்கலில் சேர்த்தோன்னா நம்மளுடைய பொங்கல் ரொம்ப தண்ணியாகிடும். அப்புறம் பொங்கல் ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இல்லைன்னா இலையில வச்சோடனே பொங்கல் வந்து ஒரு கெட்டியான பதத்தில் இல்லாமல் இலையில வச்சோடனே இப்படியே ஓடுற மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு பொங்கல் கிடைக்கும். இந்த பதத்தில் நம்ம வந்து பொங்கலில் சேர்த்தனோன்னா. அதனால் இப்போ இந்த கரைச்ச வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு 4லிருந்து 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு கொஞ்சம் திக்கான பாகாக ரெடி பண்ணி ஆற வச்சுக்கோங்க. நான் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா இது மாதிரி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஆறி நமக்கு கெட்டியான பாகு மாதிரி கிடைக்கும். இது இன்னும் போக போக இன்னுமே கெட்டியாயிரும். நான் பொங்கலில் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பொங்கல் நமக்கு கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும். இப்போ டிப் நம்பர் 4, நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1/4 கப் பாசிப்பருப்பை வறுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை நல்லா வாசனை வர வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வாசனை வரணும், நல்லா பொன்னிறமான வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு வறுத்துட்டு பொங்கலில் சேர்த்தா தான் பொங்கல் நல்லா மணமாகவும் இருக்கும், பாசிப்பருப்புடைய பச்சை வாசனை வராமலும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வறுத்து இதை ஆற வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக டிப் நம்பர் 5, நம்ம அரிசி பருப்பை களைஞ்சு ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துருக்கிற 1 கப் அரிசியை சேர்த்துருக்கேன் ஒரு பவுலில். நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாசி பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வாஷ் பண்ணிக்கணும். முதல் தடவை கழுவுற தண்ணியை மட்டும் நம்ம வந்து கீழே ஊற்றிட்டு மற்ற அடுத்தடுத்து கழுவுற தண்ணிகளை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அது வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும் அந்த அரிசி களைஞ்ச தண்ணி.
இப்போ இந்த அரிசி பருப்பை கழுவுறதுக்கு நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், முதல் தடவை இது மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு தடவை லேசாக கலைஞ்சு இந்த தண்ணியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடப்போம். இதை கீழே கொட்டிட போகிறோம். இதில் ஏதாவது தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால். இப்போ அடுத்தடுத்து ஒரு 2 தடவை தண்ணி சேர்த்து நல்லா இந்த அரிசி பருப்பை நல்லா கலைஞ்சு அந்த தண்ணியை ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு பொங்கல் நல்லா பொங்கி வரும். இது மாதிரி ஒரு 2 தடவை தண்ணி சேர்த்து இந்த அரிசி பருப்பை நல்லா களைஞ்சிட்டு அந்த தண்ணியை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இப்போ தண்ணி சேர்த்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அரிசி பருப்பை ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டா நமக்கு பொங்கல் வைக்கும் போது பருப்பு அரிசி எல்லாமே டக்குன்னு வெந்து வந்துடும். நல்லா குழஞ்சும் வரும் நம்மளுடைய பொங்கல். இப்போது டிப் நம்பர் 6, எல்லா பொருள்களையும் இது மாதிரி பொங்கலுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருங்க. நம்ம சொன்ன மாதிரி பாகு இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு கரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்திருந்த இந்த 2 டம்ளர் வெல்லத்தை, அதாவது 2 கப்போ டம்ளரோ நீங்கள் எதில் யூஸ் பண்ணுறீங்களோ அது. அரிசி இந்த மாதிரி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசியும் பருப்பும். அரிசி பருப்பு களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பொங்கல் வைக்கிறதுக்கு 1 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. அப்புறம் நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கு 75 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி நெய் யூஸ் பண்ணுறேன். நெய் கூடவோ குறைச்சோ உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் இதில் 4 ஏலக்காயை 2 ஸ்பூன் சர்க்கரையோடு சேர்த்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். வாசனை போயிடாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் விருப்பத்துக்கு தேவையான அளவுக்கு முந்திரி, கிஸ்மிஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுங்க. இப்போ டிப் நம்பர் 7, பொங்கல் பானையை வெறும் பானையாக அடுப்பில் ஏற்றக்கூடாது. அதனால் பொங்கல் பானையில் பால் தண்ணி எல்லாம் சேர்த்து அந்த நிறைவாக இருக்க பானையை தான் நம்ம அடுப்பில் ஏற்றணும். இப்போது 1 டம்ளர் பால் வச்சுருந்தோம் இல்லையா, அதை பொங்கல் பானையில் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணி பத்தாததுக்கு நீங்கள் பிளெயின் வாட்டர் இது 2ஐயும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டம்ளர் பாலும் 2 டம்ளர் அரிசி களைஞ்ச தண்ணியும் சேர்த்துருக்கேன். இன்னும் பத்தாததுக்கு நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியை சேர்த்து மொத்தமாக 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுதான் கரெக்டான அளவு. இப்போ இந்த மாதிரி பால், அப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணி, அப்புறம் பிளெயின் வாட்டர் இது எல்லாம் சேர்த்து 6 டம்ளர் தண்ணி இப்போ இதில் ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி பொங்கல் பானையை ரெடி பண்ணிவிட்டு மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொங்கல் பானையை தான் நம்ம அடுப்பில் ஏற்றணும். பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு நீங்கள் இது மாதிரி ஸ்டவ்வில் வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு முதல்ல பால் பொங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பால் பொங்கி வரும்போது ஸ்டவ்வில் வழிஞ்சு கேஸ் ஆஃப் ஆகிடாமல் கவனிச்சுக்கோங்க. முதல்ல அதை ஆஃப் ஆனால் கூட அடுப்பை ஒரு தடவை ஆஃப் பண்ணிவிட்டு, பொங்கின பிறகு ஒரு தடவை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப வேணும்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. பொங்கி வந்த பிறகு நம்ம இதில் ஏற்கனவே களைஞ்சி வச்சுருந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு சேர்க்கும் போது இந்த தண்ணி மேலே எழும்பி பாத்திரத்துடைய மேல் பாகம் வரைக்கும் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு கரண்டியில் அந்த தண்ணியை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அப்புறம் அரிசி பருப்பு வேகும் போது தண்ணி பத்தாமல் இருந்ததுன்னா அந்த தண்ணியவே நம்ம சேர்த்து வேக வச்சுக்கலாம். அரிசி பருப்பு சேர்த்துட்டு இடையில இது மாதிரி கலந்து விட்டு நல்லா வேக வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஏன்னா பால் சேர்த்துருக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் இருந்தால் திரும்ப திரும்ப பொங்கி வழியும். இப்போ அடுத்ததாக டிப் நம்பர் 8, நம்ம சேர்த்துருந்த அந்த அரிசி பருப்பை பாருங்கள், நல்லா குழைவாக வேக வச்சுக்கணும். நல்லா குழைய வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக சேர்க்கணும். இந்த மாதிரி இடையில அடியில் பிடிச்சிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீளமான கைப்பிடி உள்ள கரண்டி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பொங்கல் இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வேகும் போது மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா அடி வரைக்கும் கலந்து கொடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அரிசி பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய வெள்ளைப்பாகு பாருங்கள், ஆற இந்த மாதிரி நல்ல திக்கான பதத்துக்கு வந்துடும். இந்த திக்கான பதத்தில் இருக்கிற பாகை சேர்த்து இனிமேல் நம்ம பொங்கலுக்கு நம்ம கலந்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்மளுடைய பொங்கல் ரொம்ப நீர்த்து போகாமல் நல்ல கெட்டியான பக்குவத்துலேயே நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சர்க்கரை பாகை நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகை சேர்க்க உங்களுக்கு பொங்கல் நல்ல கலராகவும் வந்துடும். தேவையான இனிப்பும் நம்ம சேர்த்துருவோம். அப்படியே வெல்லம் சேர்த்தா ஒரு வேளை மண் தூசி இருக்குங்கிறதுனால தான் நம்ம கரைச்சிட்டு சேர்க்குறோம். ஆனால் கரைச்சிட்டு சேர்க்கும் போது நமக்கு ரொம்ப தண்ணி ஜாஸ்தி ஆகிடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி திக்காக கொதிக்க வச்சு பாகு பதத்தில் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இது மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடுங்க.
இப்போ இதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கலக்க போகிறோம். நெய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடணும். அதுதான் டிப் நம்பர் 9. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்துக்கிட்டே வரணும். ஒரே தான் மொத்தமாக சேர்த்துட வேண்டாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்து ஒவ்வொரு தடவை அதை கலந்து விடும்போதும் உங்களுக்கு நல்லா அல்வா மாதிரி பொங்கல் வந்து திரண்டு வரும். அதே சமயம் அடுப்பில் இருக்க நல்லா வந்து கெட்டிப்பட்டு வரும். நமக்கு பொங்கல் ஒன்று சேர்ந்த மாதிரி கெட்டிப்பட்டு வரும். இப்போ இதில் உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்க பொங்கல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் சேர்த்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இதே மாதிரி சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுடைய பொங்கல் ஒரு சூப்பரான பதத்தில் கெட்டிப்பட்டு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா, நம்மளுடைய பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா டிப் நம்பர் 10 என்னென்னா, நம்ம வந்து முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் வறுத்து சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நெய் சேர்த்து முந்திரி திராட்சைலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பொங்கலில் இதை சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கமகமன்னு வாசனையான டேஸ்டியான பொங்கல் ரெசிபி பாரம்பரிய முறையில் நம்ம பானையிலேயே இதே மாதிரி சூப்பராக செய்யலாங்க. நீங்களும் இந்த தடவை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நீங்களே பொங்கல் வைக்கலாம். யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பொங்கல் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.